ஹாய்ங்க. குண்டு குண்டு குலாப் ஜாமுனுங்க. இன்ஸ்டன்ட் ஆச்சி மிக்ஸ் வச்சு நல்லா சாஃப்ட்டான குலாப் ஜாமுனுங்க. அதுவும் கிராக் இல்லாமல் இந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க. அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க இந்த குலாப் ஜாமுன். இது எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்குறேங்க. எந்த பிராண்ட் கூட எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு அச்சிட்டில் போட்டுருங்க. நீங்கள் வேணால் ஜெலிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெது வெதுப்பான பால் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் இது போல் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பால் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பால் ஒரே மட்டுக்கு ஆட் பண்ணிடாதீங்க. இதோட பக்குவம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிக்குங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பக்குவம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் குலாப் ஜாமுனுக்கு சக்கரை பாவு பண்ணிடலாங்க. சக்கரை வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். தண்ணி வந்து 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கரைஞ்சக்கப்புறம் கொஞ்சம் டஸ்ட் வருங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் பொடி வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து குங்குமப்பூ வந்து கலருக்காக ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. செகண்ட் டிப்ஸுங்க, இந்த ஜீரா தண்ணி பண்ணும்போதுங்க ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க. குலாப் ஜாமுன் வந்து நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் வழுவழுப்பு தன்மையாக இருக்கணுங்க. அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த ஊறி வரும்போது நல்லா பக்குவமாக இருக்குங்க. இந்த டைமில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறணுங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்து பாருங்கள். அந்த மிக்ஸிங் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நெய் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மாவு மிக்ஸ் பண்ணி நல்லா உள்ளங்கையில் வந்து நல்லா இந்த அளவுக்கு ரவுண்டாக பண்ணுங்கள். அப்போ பண்ணும்போது கிராக் எதுவுமே வராதுங்க. 3வது டிப்ஸுங்க, மாவு வந்து உருண்டை பிடிக்கும்போது நல்லா பெரிய சைஸாக எடுத்துடாதீங்க. வீட்டில் செய்யும்போது கம்மியான ஆயிலில் பிடிக்கும்போது உள்ளே வந்து வேகாதுங்க. அப்போ மாவு மாதிரி ஆயிடுங்க. எப்பவுமே சின்ன சைஸில் எடுத்துக்குங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 60 உருண்டைகள் வந்திருக்குங்க. இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் பொரிச்சிடலாங்க. குலாப் ஜாமுன் பொரிக்கும் போதுங்க அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணுங்க. ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகி போயிருங்க. சிம்மில் வச்சு இது பொரிக்கணுங்க. அப்புறம் நல்லா பொன்னிறமாக வந்துடுங்க. நீங்கள் கரண்டியில் கூட போட்டுக்கலாங்க. இல்லை ஒவ்வொன்றா கையில் கூட இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா சீக்கிரமாக வந்துடுங்க நம்மளுக்கு. இந்த சின்ன சின்னதாக போடும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. எனக்கு கம்மியான ஆயில் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்க. சின்னதாக போடும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த கலர் இருக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. சைஸ் பார்த்திங்கன்னா 3 சைஸில் பண்ணிக்கிறேங்க. ஒன்று வந்து பெரிய சைஸு, ஒரு நார்மல் சைஸுங்க. இந்த பெரிய சைஸ் போடும்போது வெளியே சீக்கிரமாக வெந்துடுங்க. உள்ளே வந்து வேகாமல் இருக்குங்க நம்மளுக்கு. மாவு உருண்டை பிடிக்கும்போது நல்லா கிராக்கெல்லாம் பிடிக்கணுங்க. அப்போ வந்து எண்ணெயில் பிடிக்கும்போது ஒரு துளி கிராக் வராதுங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பாருங்கள். ஜீரா தண்ணி வந்து வெது வெதுப்பாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து குலாப் ஜாமுன் உருண்டைகளை போட்டுருங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து ஊறி வந்துடுங்க. ரொம்ப ஊறி போனமாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. வெது வெதுப்பாக இருக்கும்போது ஒரு நைட் ஃபுல்லாக ஊறும் போது குலாப் ஜாமுன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஜீரோ தண்ணி வந்து இப்படி இருக்கணுங்க நம்மளுக்கு. அந்த தேன் சிறப்பில் இருக்குங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊட்டுங்க குலாப் ஜாமுன். நெக்ஸ்ட் டே குலாப் ஜாமுன் வந்து நல்லா ஊறி வந்திருக்குங்க. இந்த சிரப் மெயின் வந்து நல்லா தேன் சிறப்பாட்டு இருக்குங்க. அதோட பக்குவம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நல்லா கோல்டன் கலர் இருக்கும்போது டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பவுலில் போட்டுடலாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க அந்த குலாப் ஜாமுன். கிட்டத்தட்ட நம்ம வந்து 1 வாரம் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சிரப் செய்யும் போது நம்மளுக்கு வந்து 1 வாரம் தாங்குங்க. கொஞ்சம் தண்ணி எச்சா போடும்போது அது வந்து சீக்கிரமாக தாங்கவே தாங்காதுங்க. கண்டிப்பாக இந்த குலாப் ஜாமுன் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ட்ரை பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.